பனித்துளிகள் நவம்பர் 9, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பாவிகளை தேடுகிறேன். தியான வசனம் 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். டேவிட் கேரிக் என்ற நாடக நடிகர் ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு சென்றாராம். அங்கே சுவிசேஷத்தை கொடுத்த போதகர் கண்ணீரோடு உருக்கமாக பேசிக் கொண்டிருந்தாராம். திடீரென வயது சென்ற ஒரு பெண்மணி கூட்டத்திலிருந்து எழுந்து, போதகர் ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்ட் அவர்களே, இன்று நீங்கள் 5 வித்தியாசமான இடங்களில் பேசுவதை நான் கேட்டேன். எல்லா இடங்களிலும் கண்ணீரோடு பாவிகளை அழைக்கிறீர்களே, ஏன் என்றாராம். அதற்கு அந்த உலக புகழ் பெற்ற போதகர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், நான் இயேசுவுக்காக பாவிகளை தேடுகிறேன், ஒருவரும் அழிந்து போக கூடாதென்ற வாஞ்சையால் கண்ணீர் வருகிறது என்றாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த புகழ் பெற்ற நடிகருக்கு அன்றே தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு சொன்னார். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்றும், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேனும் என்று சொன்னார். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று யோவான் 10 வசனங்கள் 11 முதல் 16 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகருக்கு வேதத்தில் நல்ல மேய்ப்பன் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. மேய்ப்பனின் குணம் தன் ஆடுகளை தேடி பத்திரமாக பாதுகாப்பதாகும். ஒரு ஆடு மந்தையிலிருந்து காணாமல் போனாலும் அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடும் குணம்தான் நல்ல மேய்ப்பனின் குணம். நம்முடைய இரட்சகரை நாம் தேடி போக வேண்டியதில்லை, அவர் தேடி வருகிறார். வேத வசனங்களின் மூலமாக, பாடல்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக தேடும் வேலை எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவான் 3:15 கூறுகிறது. தேவன் தன்னுடைய மகா பெரிய கிருபையினால அற்புதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நீங்களும் இயேசுவுக்காக தொலைந்து போன ஆடுகளை தேடுங்கள். உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாயிருக்கும். தேவனும் நம்மை தேடி வந்தாரே. நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார், கர்த்தர் என்னை தேடுகிறார். நாம் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் நம்மை தேடுகிறார், கர்த்தர் நம்மை தேடுகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.